நம்ம இன்னைக்கு பிரெட் ஆம்லேட் செஞ்சுக்கலாம். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கிறேன், அது பார்க்கலாம் வாங்க. பாருங்க, 5 முட்டை, ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், கொத்தமல்லி கொஞ்சம், வெங்காயம் பொடியா நறுக்குனது 2 வெங்காயம், பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட், பிரெட் ஆம்லேட் செஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். பிரெட் வந்து 6 ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். 6 எடுத்து ரெடியாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் அகலமாக இருக்கிற பாத்திரமா எடுத்து முட்டையெல்லாம் உடைச்சிடலாம். அது உடச்சி எடுத்துடலாம். எல்லா முட்டையும் அதிலே உடைச்சி விட்டுடலாம். 6 முட்டை எடுத்திருக்கேன். 6 முட்டையும் உடைச்சி சேர்த்துடலாங்க அந்த கப்லேயே. சேர்த்தாச்சு 6 முட்டையும் அதில். இப்போ வந்து மிளகாய், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குட்டி ஸ்பூனாக எடுத்துக்கோங்க, அதில் 1/2 ஸ்பூனு. தேவைக்கிற அளவு வெங்காயம் தேவைக்கிற அளவு எடுத்துக்கலாம். நான் 2 வெங்காயம் நறுக்கி வச்சேன், அது எல்லாமே சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமாக 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 4 நறுக்கி வச்சுக்கிறேன். நல்லா காரசாரமாக வேணும்னா, இல்லைன்னா நீங்கள் ஒரு மிளகா கூட போட்டுக்கலாம். தக்காளி ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சது எல்லாமே சேர்த்துடலாங்க. இப்போ அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகுத்தூள் அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால மிளகுத்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து கரம் மசாலா 1/4 ஸ்பூன், உப்பு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு இது வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா நம்ம போட்ட மசாலாலாம் கரையிற மாதிரி நல்லா அடிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த முட்டைய. ஏன்னா நம்ம மசாலாலாம் போட்டிருக்கோம்ல, அது கட்டியா அப்படியே ஓரம் நின்றக்கூடாது. சால்ட்டு எல்லாமே நல்லா இது போல மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தோசை தவா வச்சுட்டு எண்ணெய் 1 ஸ்பூன் அப்படியே லைட்டா இது பண்ணி ஊத்திடலாம். அப்படியே அந்த தோசைக்கல்ல படற மாதிரி நல்லா தடவி விட்டுடலாங்க. நல்லா படர்ந்து லைட்டா சூடு ஏறினா போதும், ரொம்ப சூடு ஏறணும்னு இல்லை. இப்போ வந்து நம்ம அந்த பிரெட்டை வந்து லைட்டா வச்சு சூடு பண்ணலாம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டுங்க. ஏன்னா பிரெட் அப்படியே பச்சை வாசனையா இருக்கும்ல, அதனால லைட்டா கொஞ்சம் ஸ்கிரிப்பா இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக அந்த தோசை தவால வச்சு நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரட்டும். கருகாம பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும்னாலே போதும். ஏன்னா கலரா வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிடும் அப்புறம். அதனால பாருங்க, இப்ப பாருங்க நல்லா ரோஸ்டா வந்துருச்சு. இந்த மாதிரி அந்த பக்கமும் நல்லா ரோஸ்டா வரட்டும். இப்ப ரோஸ்ட் ஆகி வந்த உடனே நம்ம அந்த பிரெட்டை எடுத்துடலாம், தட்டுல எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த முட்டையை வந்து நம்ம லைட்டா இது பண்ணி சேர்த்துக்கலாம். அதுல அந்த தோசை தவா ஃபுல்லா படுற மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா படர்ந்து வந்துருச்சு ஆம்லெட் ஊத்துனதும். இப்போ வந்து நம்ம அந்த
ரோஸ்ட் பண்ணி வச்ச பிரெட்டை வந்து எடுத்து வைக்கலாம். இந்த பக்கம் லைட்டா படுற மாதிரி தடவிட்டு எடுத்து வைங்க. லைட்டா அதுல படம் அந்த முட்டை இது எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி இதுவும் இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டா படுற மாதிரி திருப்பி இது பண்ணி வச்சுட்டு ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல வச்சுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே லைட்டா ஸ்லோவ்ல இருக்கட்டும். ஃபாஸ்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே தீஞ்சு போயிடும். அதனால ஸ்லோவ்ல இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சமயம் வந்து நம்ம லைட்டா பாருங்க நல்லா வெந்து வருது. அதனால இப்போ மடிச்சிடலாம். அசாம எடுத்து மடிக்கணும். அப்படியே மடிச்சு விட்டுருங்க. அவ்வளவுதான். பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிருச்சு. இதே போல அவ்வளவுதான். இருக்கிற மீதி இருக்கிறதையும் நம்ம இதே போல ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். பாருங்க இப்ப அது ரெடி ஆயிருச்சு. மீதி இருக்கிறதும் அதே மாதிரி சேர்த்து தோசை ஃபுல்லா தடவி விட்டுற வேண்டியதுதான். ஆனா தோசை தவா வந்து நல்லா சூடு ரொம்ப ஓவரா இருக்கக்கூடாது. மீடியமா பார்த்துக்கோங்க. அதுதான் முக்கியம். இதுல வேற ஒண்ணுமே கிடையாது. லைட்டா எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதே மாதிரி நம்ம பிரெட் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இந்த பக்கமா அந்த பக்கமும் கொஞ்சம் அதுல படுற மாதிரி பண்ணிட்டு திருப்பி எடுத்து வச்சிடணும். ஒரே ஒரு பிரெட்டு கூட வச்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்ப இந்த ஒரு பிரெட்டை மட்டும் வச்சுக்கிட்டோம். அப்படியே மடிச்சு எடுத்து நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம். இது போல ரெடி பண்ணி கொடுங்க. பிரெட் ஆம்லேட் வேணும்னு சொல்லி பசங்க கேட்பாங்க. ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம். நம்ம இது பண்ற மாதிரி தான், ஆம்லேட் போடுற மாதிரியே தான். அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ரொம்ப ஈஸி தான். 2 பிரெட் வைக்காம ஒரே பிரெட் கூட இப்படி அசாம எடுத்து மடிச்சு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அது வெந்துடுச்சுன்னா தட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். இந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே சூடு ஏறட்டும். லைட்டாக சூடு ஏறி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப எண்ணெய் சேர்த்துக்கல. எண்ணெய் நிறைய சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றினாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ வந்து தட்டில் எடுத்து மாற்றிடலாம். இப்போ மீதி இருக்கிறதையும் அதே போல் நான் ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு பிரெட்டாக ரெடி பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை 2 பிரெட்டு வச்சு பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான், நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். இது போல் செஞ்சு கொடுங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ரேட்டும் ஓவராக சொல்லுவாங்க. நம்மனா வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சிடலாம். நம்ம எதுக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணுவானே. பாருங்கள் மடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ 2 பிரெட் வச்சுருக்கிறேன். 2 பிரெட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். சூடு ஏறணும். லைட்டாக சூடு கம்மியாக இருந்தாலும் அதுலேயே ஒட்டிக்கும். சூடு நல்லா ஏறினதும் அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. பாருங்க இப்போ தக்காளி சாஸ் வச்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.